teacher here today, and we invite you to immerse yourself in their work, appreciate the beauty in diversity, and celebrate the boundless potential of creativity. Now, let us all prepare ourselves to seek Lord Ganesha's blessings with Ganapati Vandanam. I would like to call upon Jisha, Krishika, Kavinashri, and Vidyuta to come on stage and lead us in this beautiful prayer. Please join them in offering your prayers and devotion to Lord Ganesha as we begin. Ladies and gentlemen, esteemed guests, talented artists, and dear students, it is with great pride and admiration that I now invite someone whose vision, dedication, and leadership has been instrumental in bringing today's event to life. Our very own director, Dr. Sudha Rajendran ma'am. Under her guidance, Listen Academy has flourished in places where creativity, passion, and learning thrive. Her unwavering commitment to fostering an environment where every student has the opportunity to explore, grow, and shine has been the driving force behind many of the successes. And it is because of her that we are able to celebrate this wonderful art show today. Her leadership goes beyond administration. She is a mentor, an advocate for the arts, and a constant source of inspiration to students and faculty alike. We are honored to have her with us today, and I'm sure her words will inspire and motivate us all as we celebrate the incredible creativity on display. Without further delay, I invite Sudha ma'am to come forward and share her experience with us. We are eager to hear your thoughts, reflections as we embark on this artistic journey together. Please join me in giving a warm round of applause to our respected director Sudha ma'am on the inaugural day of the art show. A warm good evening. And it's a first time this time பசங்களுடைய work வந்து it's வேற லெவல்ல இருக்கு. ஸோ எல்லாருடைய குட்டி குட்டி பசங்க பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்னா என்னென்ன சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்போது இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லா கிட்ஸுக்குமே நான் பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் டூ கலர்ஃபுல். நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அந்த ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் பார்ட்ஸ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கொண்டு போகிறது, அந்த லைட் அண்ட் ஷேடோ எப்படி யூஸ் பண்ணுறது, அவ்வளோ டெக்னிக்காக ராதா மேம் டீச் பண்ணியிருக்காங்க. குட் ஜாப் ராதா மேம்.
ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 1 by 1 the fundamental base எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்களே கண் கூட பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸ் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த குழந்தைங்கனால இந்த அளவுக்கு அற்புதமாக கலரிங் பண்ண முடியுது, ட்ராயிங் பண்ண முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிலபஸ் இன்னும் ஹையர் யூனிவர்சிட்டி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய கிரேட் சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வந்து டசன் த்ரூவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸாக மாறுறதுனால அது இனிமேல் கிரேட் எக்ஸாமும் யூனிவர்சிட்டி க்ரோவாக தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இந்த கிட்ஸுக்கு உள்ள அத்தாரிட்டி, இவங்க பண்ணுற இந்த டைமிங்காக இருக்கட்டும், இவங்க கொடுக்குற வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் த்ரூவாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு வந்து பேசிக் இந்த டெசின் அப்படின்னா பேஸாகவே வந்து ஒரு 3+லேருந்து அப் டு 70+ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் ஆன்லைன் கோர்சஸ் ஆல்சோ. ஸோ ஆன்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது மோர் தென் வந்து 50+ கண்ட்ரீஸை ரீச் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறது வந்து பெருமையாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆஃப்லைனில் வந்து 3000 above ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கனாலும் ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட இப்போது கேல்குலேட் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஐ திங்க் 500-700 தாண்டிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய கோர்சஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்னா பசங்களுக்கு மெயினாக வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு மெயின் நோக்கம் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன், அவங்க கலரிங் மட்டும் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவு பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் ஆன்லைன்லேயும் நடக்குது. ஸோ கிட்ஸுக்கான அந்த ஆன்லைன் என்னன்னு பார்த்துட்டு அவங்க பண்ணியிருக்க அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அவங்க பெரிய லெவலில் செலக்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து நிறைய கான்டெஸ்ட் நடக்குது. இப்போ வாட்டர் கன்சர்வேஷனாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் என்ன நீங்கள் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட, ஆர்ட் டீச்சர்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த கான்டாக்ட்லாம் வரும். ஸோ அவங்கள நீங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நேஷனல் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். An inspiring speech, ma'am. Now we have a very exciting and special segment lined up for all of you. It's our pleasure to invite the talented martial arts students from Tri Energy Academy in collaboration with Right and Left Learning Academy to present a live demonstration of their skills. These young athletes have trained hard and we are thrilled to witness their dedication and expertise in martial arts. Let's all show our support and appreciation as they showcase their talent, discipline and strength. I invite the students of Tri Energy Academy to come forward and begin their demo. Please give them a warm round of applause. Start. Go. Go. Start. Go. All people get up. Good joy. Joy up. Right forward. Forward. Good. All people get up. Good. Get up. Good. Good. Junior karate, அது சாங்ஷன் கட்டா வந்து பவர்ஃபுல் கட்டா டோர்னமெண்ட்டே அளவு கிடையாது. இது வந்து ஸ்டைல் ஓவர் கட்டா. ஸோ இது வந்து முன்னாடி அவங்க பவர் பிரேக் பண்ணியாகும். அவங்க எவ்வளோ ப்ரீத்திங் பண்ணுறாங்க, ரீகோட் பண்ணுறாங்க, அவங்க ஆங்க் எவ்வளோ டைட்டாக வச்சுருக்காங்க, அவங்க பாடி எவ்வளோ ஸ்டிஃபாக வச்சுருக்காங்க, நம்ம செக் பண்ணலாம். Good. Out. One. One. Okay, Ajmal. Amin. At Sudan. Ajmal. Okay, Ajmal.
Naveen. Ladies and gentlemen, esteemed guests and dear students, it is both an honor and a privilege to welcome a visionary whose passion and commitment have been the foundation of everything we celebrate today. Please join me in extending a warm welcome to the founder of Destiny Academy, Dr. R. Rajendran sir. As a driving force behind this institution, Rajendran sir has always believed in the transformative power of education, creativity and the arts. It is through their unwavering mission that Destiny Academy has grown into a place where talent is nurtured, ideas are cultivated, and young minds are encouraged to think beyond boundaries. Today's art show is a testament to their dedication to fostering a creative environment that encourages self-expression, collaboration, and personal growth. Rajendran sir has always viewed the arts as a vital aspect of holistic education, and it is their belief that every student has the potential to create something extraordinary. We are deeply honored to have Rajendran sir with us today, and we eagerly look forward to hearing their insights on the significance of this art show and the impact of creativity in shaping the future of our students. Please join me in welcoming Rajendran sir to the stage to share their thoughts and inspiration with us. Good evening, parents, students, Radha ma'am, Sudha ma'am, எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான நாள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. பியட் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமரி கலர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு. பெயிண்டிங் மட்டும் இல்லை, பசங்களோட ட்ரெஸ்ஸிங் கூட பெயிண்டிங் மாதிரியே அழகாக இருக்கு. ஸோ ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ராதா மேமோட பெயிண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ குருவை போரே சிஷியன்னு சொல்லுவ மாதிரி குரு மாதிரியே சிஷியர் எல்லா சிஷியர்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, அவங்கள பார்த்து தான் நம்ம வளர்றோம். அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் தெரியுது. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க மேம். அண்ட் இதில் வந்து மேடம் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் சரி, லைட் அண்ட் ஷேடோ சரி, அவங்க பண்ணியிருக்க அந்த ஆயில் பெஷல் ஒயிட் தெரியாமல் ஃபில் பண்ணியிருக்கிறதும் சரி. ஏன்னா ஒயிட் தெரியாமல் ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம், ஃபில் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அது அவங்க ஏஜுக்கு அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. நம்ம பண்ணும்போதே இந்த விரலில் இங்கே வலிக்கும், இந்த இடம் வலிக்கும், இந்த இடம். அந்த குழந்தைய ஒயிட் தெரியாமல் ஃபில் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ வலிக்கும் பாருங்க. ஆனால் அது நல்லது. ஃபியூச்சரில் அவங்க ஸ்கூலில் வந்து நிறைய எழுதுவாங்க. 10th 11thலாம் நிறைய எழுதுறதுக்குள்ள ப்ராக்டிஸ் சின்ன வயசுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக். சின்ன வயசுலேயே நம்ம வந்து அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா குழந்தையுமே ரொம்ப அழகாக கலர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இவங்கன்னு சொல்ல முடியல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. போஸ்டர் கலர் அந்த லாஸ்ட்டில் அந்த பீகாக் ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்லெஸ் டீட்டெயில். அது பார்க்கும்போது ஒரு என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அந்த குழந்தை? 9C அப்படின்னு தெரியல. நம்ம ஒரு காலேஜ் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படித்தா நம்ம எப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக. இது
அந்த மாதிரி பென்சில் ஷேடிங். ஸோ பென்சில் ஷேடிங் நார்மலாக நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. விரலில் தேய்ச்சி அப்படியே தேய்ப்பாங்க, ஸ்பாஞ்சில் தேய்ப்பாங்க, ஸ்டெம்பில் தேய்ச்சி பண்ணுவாங்க. அது கிடையாது பெயிண்டிங். நல்ல ஆர்டிஸ்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா லைன்ஸ்லேயே வரைவாங்க, பென்சில் கோடாகவே வரைவாங்க. அந்த மாதிரி இங்கே 3 பேர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பென்சில்லையே. பென்சிலில் லைன்ஸ் போட்டு இவ்வளோ ஸ்மூத்தாக வரைகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரேக்காக தெரியும் பென்சில் அப்படி போட்டால். அதனால தான் விரலில் தேய்ச்சிருவாங்க, அது அந்த பிரேக் தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ அது பென்சில்லே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக எல்லா பென்சில் ஷேடிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சூப்பர், வெரி குட். சரிங்களா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் போஸ்டர் கலர், ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாமே எனக்கு பாதிக்கு மேலே வந்து மேடமோட ஸ்டைல், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஓகேவா, அடுத்த ராதா மேம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க எல்லாருமே. சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் கிட்ஸ். மேடம் சொன்ன மாதிரி இந்த பெயிண்டிங் வரைஞ்சி நீங்கள் வீட்டில் வைக்கிறது கிடையாது. இந்த ஷோ மெயினாக நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வரைகிறாங்க, குழந்தைங்க வரைகிறாங்க, ஓகேவா. ஆனால் நிறைய குழந்தைங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, வெளியில் சொல்ல தெரியாது. என் வீட்டில் பெரிய பையன் அப்படிதான், வரைகிறது வந்து சொல்லவே மாட்டான் வரைய தெரியும்னு. ஆனால் சின்னவர் அப்படி கிடையாது, வீட்டில் ஒரு ஆளை விட மாட்டோம், வீட்டில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அவங்கள இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மூலியமாக நம்ம ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வரைய தெரியுங்கிறது அவங்களோட ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது எக்ஸிபிஷன் பண்ணும்போது அவங்க டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஷோ, என் குழந்தை நீங்கள் ஷோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணுங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். பாலஸ்ரீ அவார்டு இருக்குது, பாலஸ்ரீ அவார்டு நம்ம ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க பாலஸ்ரீ அவார்டு. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீஸ் தருது அந்த குழந்தைக்கு, கலர் வாங்குறதுக்கு தனியாக அமௌண்ட் தருது. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்காது. நிறைய எக்ஸிபிஷன், நிறைய காம்படிஷன்ஸ், அவங்க ப்ரைஸ் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய தெரியாது எல்லாருக்குமே, ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நம்ம நினைக்கலாம் ஆர்டிஸ்டாக ஆக போகிறாங்க, நம்ம தான் டாக்டர் ஆக போகிறோமே, நம்ம தான் இன்ஜினியர் ஆக போகிறோமே அப்படிங்கிற மைண்ட் தாட் இருக்கும் நமக்கு. கரெக்ட். ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, ஒரு நல்ல இன்ஜினியர் நல்ல ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஒரு நல்ல திங்கிங், நல்ல கிரியேட்டர் நல்ல திங்கராக இருப்பாங்க, அது கூட ஆர்ட் தான். நல்லா திங்க் பண்ணுறது கூட ஒரு ஆர்ட் தான். நம்மளோட லெஃப்ட் பிரெயின் யூஸ் ஆகும், கிரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் பிரெயின் யூஸ் ஆகும். வித்தியாசமாக யோசிப்போம், வித்தியாசமாக பார்ப்போம். ஸோ நம்மளை சுற்றி எல்லாத்தையுமே அழகாக வச்சுக்குவோம். நம்ம ட்ரெஸ்ஸிங்லேருந்து, நம்மளை சுற்றி இருக்க கர்டன்லேருந்து, டெக்கரேஷன்லேருந்து, ப்ரெசன்டேஷன்லேருந்து ஒரு விஷயத்த சிம்பிளாக கொடுக்க மாட்டோம். நம்ம கடையில் போகிறப்பெல்லாம், ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அழகாக தக்காளியில் ஃப்ளவர் செஞ்சு வச்சுருப்பாங்க, ரோஸ், பார்க்கும்போதே அழகாக இருக்கும். முன்னாடிலாம் அப்படி இல்லை, போன உடனே நம்ம டேஸ்ட் பார்ப்போம். கடையில் போய் கொஞ்சம் மிச்சர் கொடுங்க, டேஸ்ட் பார்ப்போம், நல்லா இருக்கா, டேஸ்டாக இருந்தால் வாங்குவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, பேக்கெட் அழகாக இருந்தால் நம்ம வாங்கணும், டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது. ஸோ ப்ரெசன்டேஷன், இன்னைக்கு எல்லாமே ப்ரெசன்டேஷன். அதே விஷயம் வீட்டு பக்கத்தில் ஒரு கடையிலையும் கிடைக்கும், அதே விஷயம் ஒரு பெரிய ஹோட்டல்லையும் கிடைக்கும். விஷயம் ஒன்று தான், ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து உங்களோட ஒரு விஷயத்தை வந்து அதோட மதிப்பையே மாற்றிடும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா இதே படத்தை நீங்கள் நோட் புக்கில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நாள். எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, ஹவ் யூ ஃபீல்? பேரண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க, ஒரு ஆள். எனிபடி? கிட்ஸ் கூட சொல்லலாம். அதான் மேம், அதுதான் நம்ம ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம். அதுக்கான மவுண்ட்டு, அதுக்கான ஃப்ரேமு நிறைய பேர் அழகாக போடுவாங்க. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்கரேட்டிவாக வாங்குவாங்க ஃப்ரேமு. நாங்கள் அப்படி போடவே மாட்டோம். ஏன்னா பெயிண்டிங் தான் அழகாக இருக்கணும்,
ஃப்ரேம்ங்கிறது அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். அதனால ஃப்ரேம் அழகா போட மாட்டோம். ஃப்ரேம் அழகா இருந்தா பெயிண்டிங் தெரியாது, கரெக்ட் தானே? அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு விஷயங்கள் இருக்கு லேர்ன் பண்றதுக்கு. ஸோ படம் வரைகிறது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிறத நம்ம அந்த எக்ஸிபிஷன் மூலியமா பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைக்கும் சரி டீச் பண்றோம். ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்கவே இல்லை, எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. நான் 8th படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஒரு காம்படிஷன் நடந்தது. அதுல அந்த காம்படிஷன்ல என்னோட பிக்சர் செலக்ஷன் ஆயிருந்துச்சு. அப்போ முதல்ல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்பதான் என் பெயிண்டிங் பார்க்க எனக்கே ஒரு அடுத்த லெவல் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது. சரி இது எல்லாருக்குமே கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா எங்களால கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிக்கிறாங்க நம்ம டெஸ்டின்ல. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நம்ம எப்படி எக்ஸிபிஷன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு முன்னாடி இன்ஃபினிட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸிபிஷன் நடத்துவோம். அந்த எக்ஸிபிஷன் அப்படின்னா எல்லா பிரான்ச்ல இருந்துமே ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அவங்க அங்கே எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. அப்ப மீதி பேருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது அந்தந்த பிரான்ச்ல அங்கங்க இருக்க ஸ்டூடெண்ட் அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்ப எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஷோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பெயிண்டிங்கு மேல டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க வளர்றதுக்கு. ஏன்னா ஆர்ட் ஃபீல் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது என்னோட தாட். ஆர்ட் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ ரோட்ல தான் பெயிண்ட் பண்ண போற பாரு அப்படிமா. ஒரு சில மிஸ்லாம் சூப்பர் அப்படிம்பாங்க. ஒரு சில மிஸ்லாம் படிப்பு வராது நமக்கு. எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்ப்போம். என் நோட் ஃபுல்லா எல்லா மாஸ்டரும் நான் வரைஞ்சி வச்சிருப்பேன். என் நோட் ஓப்பன் பண்ணா மாஸ்டர் டீச்சர் எல்லாருமே வரைஞ்சி வச்சிருப்பேன். வரைகிற டைம் தான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட திங்கிங் ஃபுல்லா நிறைய அப்படி இருந்தது. ஸோ படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தான் நமக்கு அதை புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 8th 9th வந்துட்டேன் அந்த படிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஏன்னா புரிஞ்சு படிக்கணுங்கிறதே நமக்கு தெரியாது. பைஹார்ட் பண்ணணுங்கிற மாதிரியே சின்ன வயசுல படிச்சுட்டோம். 9th 10th வரும்போது தான் நமக்கு புரிஞ்சுதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணும். அதுவுமே ப்ராக்டிக்கலா நான் படம் வரையும் போது புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மெத்தட்ல நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி ஆர்ட் அப்படிங்கிறது அழியக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் கேம் சென்னை ஸ்டார்டட் பிஎஃப்ஏ படிக்க ஸ்டார்ட் ஆரம்பிச்சேன். மாஸ்டர் டிகிரி படித்தேன். நான் 8th standard படிக்கும் போது ஸ்டார்டட் டு டேக் கிளாஸ். 12th முடிக்கும் போது ஐ ஹாவ் 80-60 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப டெசின் பேர் கிடையாது, ராஜேந்திரன் சொன்னா தெரியும். சென்னைக்கு 2004 ஐ ஸ்டார்டட் திஸ் கிளாஸ் டேக்கன் எடுக்க ஆரம்பிச்சோம். 2009 தான் நம்ம டெசின் அகாடமி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜேந்திரன் சொன்னா தெரியும். அப்ப என்ன ஆகுது, நான் எடுக்கிற ஒரு லெவலுக்கு மேல என்னால எடுக்க முடியல. ஸ்டூடெண்ட் இவ்வளவு ஸ்டூடெண்ட் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியல. ஆனா ராஜேந்திரன் சார் எடுக்கணும் அப்படின்றாங்க. எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற போது தான் ஸ்டார்டட் டு பிளான். நம்ம அதுக்கேத்தாப்புல டீச்சரை பக்காவா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேத்தாப்புல சிலபஸ் கிரியேட் பண்ணி எந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நம்ம இங்க என்ன நினைக்கிறோமோ அதை அங்கே லேர்ன் பண்ணணும் அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க மேம். அண்ட் நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக சொன்னீங்க. இது ஐசி இருந்தது, ஃபண்டமெண்டல் கோர்ஸு, இன்டர்மீடியட் கோர்ஸ், இந்த லெவல் 2 பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு லெவலுக்கு ஏற்றாப்புல அவங்க ட்ரைனிங்கும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் ஃபீல் நிறையா பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், இது படித்து என் குழந்தை என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா இது எங்கள் வீட்டில் இருந்தது. எங்கள் வீட்டில் நீ ஒரு டாக்டர் வராது படிப்பு, அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், எனக்கு ஒரு அக்கௌண்டர் ஆகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் ஆர்டிஸ்ட் தான் ஆவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். நான் இங்கே கிடையாது, அந்தமான் நிக்கோபாரில் இருந்தேன். ஏன்னா இங்கே காலேஜே கிடையாது. சென்னைக்கு வரும்போது மினிமம் ஒரு 32 காலேஜோட அட்ரஸ் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும், ஆர்டிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இதுக்கு ஒரு டிகிரி இருக்குன்னு தெரியும் சொல்லுங்க, கை தூக்குங்க. இதுக்கு ஒரு டிகிரி இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியாது.
அப்போ கூட நான் ஸ்கல்ப்சர் நல்லா பண்ணுவேன், பெயிண்டிங்கை விட ஸ்கல்ப்சர் நல்லா செய்வேன் சின்ன வயசுலேருந்து. ஸ்கல்ப்சருக்கு படிப்பு இல்லைன்னு நினச்சி நான் பெயிண்டிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்கல்ப்சர் படிப்பு இல்லைன்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கும் படிப்பு இருக்குது, செராமிக் படிப்பு இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் தான் அதுவும், டெக்ஸ்டைல் இருக்குது, பிரிண்ட் மேக்கிங் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் ஃபைன் ஆர்ட்ஸ் தான். ஃபேஷன் டிசைனிங், ப்ராடக்ட் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், வேற என்ன இருக்கு, கார் டிசைனிங், பைக் டிசைனிங், பில்டிங் டிசைனிங், இது எல்லாமே ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தான். கேரக்டர் டிசைனிங், அனிமேஷன், மாயா, மோடோ, இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம், அதெல்லாம் இதுல தான் செய்யறாங்க. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் பேசிக் லாங்குவேஜ் மாதிரி. அது ஒரு யானை வரைஞ்சி நீங்க வச்சுட்டு என்ன லாங்குவேஜ் பர்சனை கூப்பிட்டு என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது ஒரு பெரிய லாங்குவேஜ். அந்த காலத்துல வந்து கேவ்ல வந்து அவங்க அப்படிதான் வரைஞ்சி வைப்பாங்க. அதுதான் முத லாங்குவேஜ் உருவானது. அதில் தான் லெட்டரிங் உருவானது. அதுதான் ஃபாண்ட், ஃபாண்ட். அதுக்கப்புறம் தான் ஏபிசிடி ஆனா அவனெல்லாம் வந்தது. ஸோ முதல்ல அது ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்தது. அப்புறம் தான் அது சேஞ்ச் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்து அது மாறி வந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேம் விளாட்றாங்களா, கேம் டிசைனிங் அனுப்பிவிடுங்க. கேமில் கேரக்டர் டிசைனிங் ஒன்று இருக்குது, அதை அனுப்பிவிடுங்க. படிக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஃபீல்டெல்லாம். ஸோ ஃபீல்டு இருக்குது நிறைய. என்னதுமா பண்ணிடுறாங்க, லாஸ்ட் மினிட்ல டாக்டரில் சீட் கிடைக்கலையா, இன்ஜினியரிங் சீட் கிடைக்கலையா, அவங்க நினைச்சதுல சீட் கிடைக்கலையா, அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தேடுவோம். அப்போ டிராயிங் பிடிச்சிருக்கா, ஓகே, அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்க போனீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ன இருக்கு? என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போதான் தெரியும், ஆஹா என்ட்ரன்ஸ் எக்ஸாமா, என்ன பண்றது. திரும்பி 15 நாள்ல கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. 15 டேஸ்ல சார் ட்ரெயின் பண்ணிடணும், சீட் வாங்கிடணும். 15 டேஸ்ல நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவ்வளோ பெரிய கோர்ஸ், கடல் அது. 15 டேஸ்ல சொல்லித்தர முடியுமான்னு கேட்டால் முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த காலேஜில் சேர்க்கறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுத்து காலேஜுக்குள்ளே போயிடுவாங்க. அதில் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவனால முடியாது. திடீர்னு ஒரு 6 மாசத்துல ஃபோன் வரும், சார் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ட், எப்போ வரைஞ்சி கொண்டு போனாலும் ரிஜெக்ட் ஆயிடுது, லாஸ்ட் மினிட்ல தூங்காம கொள்ளாம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கம்ப்ளைண்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பேசிக் தெரியல, பேசிக்கான நாலேஜ் கிடையாது, ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால அவங்களால அங்கே என்ன பண்ண முடியலன்னா எல்லா பசங்களோட காம்படேட்டிவ் பண்ண முடியல அவங்களால. ஸோ அதுக்கு வந்து இதை நீ ஒரு பாடமாக, இது ஒரு பேசிக்காக உங்களோட பாடத்தில் இது ஒரு சப்ஜெக்டாக நினச்சி சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ரொம்பலாம் வேணாம், வாரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா போதும். அவங்களோட எல்லாத்தையுமே அவங்க அழகாக வச்சுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு வரைகிறாங்க அப்படின்னா இதுக்கு பேரண்ட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ட்ரையாங்குலர் கம்போசிஷன் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல குழந்தைக்கு திறமை இருக்குது, வரைய தெரியுது அப்படின்னா மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு நான் அதுக்கு ஏற்றாப்புல அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பேரண்ட் வேணும் நமக்கு. கரெக்டாக இல்லையா? பேரண்ட் வேணுமா இல்லையா? ஸோ பேரண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? சத்தமும் இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஸோ பேரண்ட்ஸ்க்கு கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. சீரியஸ்லி. ஏன்னா இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணது தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நீ என்ன நினைக்கிறியோ படி, எங்கே போகணுமோ போ, நாங்கள் இருக்கிற சப்போர்ட்டுக்குன்னு. அந்த சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறேன். இன்னைக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம், இத்தனை பிரான்ச் இருக்குது, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த சப்போர்ட் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி 2 சொல்லிட்டேன், 3வது யாரு சொல்லுங்க பார்ப்போம். டீச்சர். 2மே இருந்தாலும் ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் அந்த குழந்தை கரெக்டான விஷயம் போய் சேராது. ஸோ அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம் எல்லாரும் சேர்ந்து.
அவங்களுக்கு நான் டீச்சர்னு நான் பெருமைப்படுறேன். தேங்க்யூ மேம். இன்னைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வரைகிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ குழந்தைங்களை நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கலையை வளர்க்குற விஷயம். ஏன்னா நம்ம மட்டும் வரைகிறது கிடையாது, நம்ம எத்தனை பேரை வளர்க்குறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லாருமே ஆர்டிஸ்ட் அப்படிங்க. நான் ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் ஆர்டிஸ்ட் மேக்கர். ஆர்டிஸ்டே கிரியேட் பண்ணுறேன். என்னால் ஒரு 1000 படம் வரைய முடியும்னா நான் 1000 ஆர்டிஸ்டை கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஒரு ஆள் 1000 படம், எத்தனை படம் ஆயிடுச்சு? அந்த மாதிரி அப்போதான் ஆர்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, யாருக்கும் ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. சீரியஸ்லி, அட்லீஸ்ட் கலரோட காசாக வாங்கி கொடுங்க, சீட்டோட காசு. ஏன்னா பெயிண்டிங் வந்து பெயிண்டிங்கில் வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபீல்டு வளரும். ஆமாவா இல்லையா? குழந்தைங்களை வந்து நல்லா பர்த்டே பார்ட்டியாக வரைஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க, போர்ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆகும். நல்லா வரைவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நானே சின்ன வயசில் வரைஞ்சது இருக்குது, இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அது நானும் தெரியாமல் நான் ராஜேந்திரன் பேர் எழுதி வச்சுருப்பேன். இன்றைக்கி நம்ம வரைகிறோம், பட் அன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். வரைய 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 தான் அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும். ஸோ நான் நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங்கு. அண்ட் தேங்க்யூ. சுதா மேம் அண்ட் இன்னொன்று மறந்துட்டேன், சுதா ராஜேந்திரன். அவங்க தான் வந்து கிட்ஸ்க்கான சிலபஸ், அவங்களுக்கு ட்ரைனிங், அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட பேக் போன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். சுதேவன் பெருங்குளத்தூர் பிரான்ச்லேருந்து வந்திருக்கேன். ராதா மேம் பாஸ்ட் 5 இயர்ஸாக தெரியும். ஷி இஸ் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப சீக்கிரமே கனெக்ட் ஆகிடுவாங்க. இங்கே பில்டிங் இனாக்ரேஷனுக்கு வந்திருந்தோம், ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்பவே நல்லா பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க ஒர்க். இன்னும் நிறைய நெக்ஸ்ட் டைம் ஒரு 100 பிக்சர்ஸ் மேம், ஓகேவா? 100 பிக்சர்ஸ் எதிர்பார்க்குறோம். நிறைய வெரைட்டிஸ் கொடுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க இன்ஸ்பிரேஷன். எங்களால் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணவே முடியாது. நாங்கள் வந்து வீடியோஸ் தான் பார்த்து தான் இது பண்ணுவோம். பட் மேம் வந்து என்ன இப்பயும் கால் ஏதோ ஆயிருக்கு, காலில் பெல்ட் போட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் எந்த எக்ஸிபிஷனையும் விட மாட்டாங்க, எந்த பிரான்ச் எக்ஸிபிஷனையும் விட மாட்டாங்க, போயிட்டு வருவாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ கைடன்ஸு. அவங்க கிட்ட 250+ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. தெரியவே தெரியாது அவங்கள பார்த்தா. அப்படி காலையில் 8 மணிக்கு அகாடமி போனாங்கன்னா நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. அதையும் தாண்டி கூட உட்காந்துருப்பாங்க. அண்ட் மே மந்த்தெல்லாம் கிளாஸஸ் வந்து பேக் டு பேக்கு, சாப்பிட கூட மாட்டாங்க, அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. டிராயிங்கும் சரி, பசங்களை ட்ரெயின் பண்ணுறதும் சரி. என்னோடைய ஃபங்க்ஷன் எதுக்குமே இது வரைக்கும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனால் நான் அவங்களோட ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு கூட போக முடியல என்னால், சாரி மேம். ஆனால் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு கைடன்ஸு, என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே சுதா மேம் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். To express my sincere gratitude for the inspiring speech you delivered and for unwavering support of young artists. As an eminent artist, your example and dedication are a source of inspiration for us all. It's rare to find someone with both the skill and generosity to uplift others in the way you do. Your appreciation of young artists not only validates their hard work, but also empowers them to believe in their creative voices and take bold steps forward. We are now at an important moment in today's program, and it's my privilege to invite our esteemed chief guest, Rajendran sir and Sudha ma'am, to the stage for the distribution of catalogs. Sir and ma'am, we are honored to have you with us today, and we request you to kindly join us to present the catalogs to our young artist. Please join me in welcoming our chief guest with a warm round of applause.
of Design Academy Selayur, Mrs. Radha Kannan, to come forward and deliver the oath of thanks. Please join me in welcoming Radha ma'am with a warm round of applause. Good evening, one and all. As we come to the close of this beautiful and inspiring inaugural day of our colorful expressions, it is my honor and privilege to extend a heartfelt vote of thanks to all those who have made this event not possible but a grand success. First and foremost, I would like to express our deepest gratitude to our esteemed Chief Guest, Dr. R. Rajendran Master, founder, Design Academy. Your presence here today has truly elevated this occasion, and your inspiring words have filled us with a renewed sense of purpose and excitement for the creativity journeys ahead. Thank you for your unwavering vision and dedication in creating and nurturing this institution. Your belief in the power of creativity and the arts to continue inspire us all, and today's event is a true reflection of your passion and commitment. We are incredibly fortunate to have you as the guiding force behind our institution. Thank you for taking time to come and bless us and share your valuable insights, sir. A special thanks goes to our director, Dr. Suja Rajendran ma'am. Your encouragement and support have been pivotal in making this art show a reality. You have always led by example, nurturing both creativity and excellence in all our students. Sudha ma'am believes in building relationships based on trust and respect, ensuring that every individual feels valued and cherished. What truly sets Sudha ma'am apart is her unique ability to treat everyone in this institution as part of her family members, a one big loving family. Thank you for your constant guidance and inspiration. We are truly blessed to have such a wonderful leader, and on behalf of everyone here, we extend our deepest gratitude for all the love and support for continue to provide. To our talented students, thank you for sharing your creativity and passion with us. Your hard work, dedication, and artistic expressions have made this event extraordinary. We are incredibly proud of each and every one of you, and it is a joy to witness your growth as artists and as well as individuals. I would like to extend a warm thank you to the parents and well-wishers for your continued support and encouragement. Your belief in our vision and your dedication to nurturing the potential of your children makes all the difference. You are the silent yet powerful force behind their success, and for that we are truly grateful. I extend my sincere thanks to Muthu and Mohan, who have done the designing and background work and helping me in all aspects in regard with art show. To our friends and family, your presence here today means the world to us. You are our pillars of strength, and your support has been invaluable in bringing this event of life. Lastly, a heartfelt thank you to all those who have worked tirelessly behind the scenes, from our teachers and staff to the volunteers and the coordinators. Your efforts, dedication, and attention to detail have made this event even more successful and seamless and unforgettable. As we conclude today's celebration, let us remember that this art show is not just about the masterpiece and display, but about the collective effort of everyone who believes in the power of creativity, education, and community. Thank you once again to everyone who has contributed to the success of this event. We look forward to many more such occasions, and we hope that the inspiration sparked today will continue to grow in the hearts and minds of all our students and guests. Thank you, and have a wonderful evening.